வெல்கம் டு வஹி டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனல். முதலில் தலைப்பு செய்திகள். ஒரே கண்டிஷனில் சோலியை முடித்த ஈரான், ஆடிப்போன அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆயுத சப்ளை, அம்பலமானது கனடாவின் இரட்டை வேடம். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையை தெறிக்கவிட்ட ஹமாஸ், ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் மரணம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மீண்டும் தாக்குதல்கள் நடத்தப்படாது என்று உத்தரவாதம் அளிக்காவிட்டால் ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்காது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அலெக்சி தெரிவித்துள்ளார். சமீபத்திய அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலால் ஈரானுக்கு ஏற்பட்ட இழப்புகளை அமெரிக்கா ஈடு செய்யாவிட்டால் ஈரான் தனது அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் திரும்பாது என்றும் அப்பாஸ் அலெக்சி தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தைகளின் நடுவில் அவர்கள் ஏன் எங்களை தாக்கினார்கள் என்பதை அவர்கள் விளக்க வேண்டும். மேலும் எதிர்கால பேச்சுவார்த்தைகளின் போது அவர்கள் அதை மீண்டும் செய்ய போவதில்லை என்று அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் அவர்கள் செய்த சேதத்திற்கு ஈரானுக்கு ஈடு செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யுரேனியம் செறிவூட்டல் பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும் என்று ட்ரம்பின் வலியுறுத்தலுக்கு பதிலளித்த அவர், அமெரிக்காவிடமிருந்து உண்மையான நம்பிக்கையை வளர்க்கும் நடவடிக்கைகள் எங்களுக்கு தேவை என்றும் தங்களுக்கு செறிவூட்டுவதற்கான யுரேனியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யும் ஆதாரங்கள் வெளியாகியுள்ள நிலையில் கனடாவின் இரட்டை வேடம் அம்பலமாகியுள்ளது. கனடா அரசு 2024 ஜனவரி முதல் இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதியை நிறுத்தியதாக கூறியிருந்தது. ஆனால் சமீபத்தில் வெளியான பதிவுகள் மற்றும் சர்வதேச கப்பல் அனுப்பும் ஆவணங்கள் கனடாவில் இருந்து இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ரகசியமாக ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்துகின்றன. கடந்த 6 மாதங்களாக டொரண்டோவில் இருந்து புறப்படும் வணிக விமானங்கள் பொதுமக்கள், பயணிகளுடன் ராணுவ உபகரணங்கள் மற்றும் ஆயுத பாகங்களை இஸ்ரேலுக்கு கொண்டு சென்றதாக வேர்ல்ட் பியண்ட் வேர்ல்ட் பாலஸ்தீனியன் யூத் மூவ்மெண்ட் தகவல் வெளியிட்டுள்ளது. இது இஸ்ரேலின் இன அழிப்பிற்கு கனடா தொடர்ந்தும் ஆதரவு வழங்குவதை காட்டும் தெளிவான ஆதாரம் என்று பாலஸ்தீன இளைஞர் இயக்கத்தின் யாரா ஷர்ஃபானி குற்றம் சாட்டியுள்ளார். ஹமாஸின் ராணுவ படைப்பிரிவான அல் கசாம் படைப்பிரிவு காஞ்சியோரிஸில் ஆக்கிரமிப்பு படைகளை குறிவைத்து அதிரடி தாக்குதலை நடத்தியுள்ளது. இஸ்ரேலிய வீரர்கள் மற்றும் ராணுவ வாகனங்கள் கூடியிருந்த இடத்தில் மோட்டார் குண்டுகள் வீசியுள்ளன. இந்த ஷெல் தாக்குதலில் ஆக்கிரமிப்பு படையினர் மத்தியில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. மேலும் இது போன்ற பரபரப்பான செய்திகளுடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்.